வணக்கம். இன்றைய வானிலை தகவல். தமிழக கடலோரப் பகுதிகளில் மேநிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் அளவிருக்கக்கூடும். அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 22ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும் பெறக்கூடும். இது அதுக்கடுத்த 48 மணி நேரத்திற்கு மத்திய மேற்கு வங்கக்கடலில் பகுதிகளில் புயலாக வலும் பெறக்கூடும். கடந்த 8 மணி நேரத்தில் பதிவான மழையளவு நீலகிரி மாவட்டம் 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, வேலூர் மாவட்டம் 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, விழுப்புரம் மாவட்டத்தில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தஞ்சாவூர், வேலூர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல கரூர், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல ராணிப்பேட்டை, நீலகிரி, தேனி, ஈரோடு மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு மீனலுக்கான எச்சரிக்கை. மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்கள் தெரிவித்த ஷேர் செய்யுங்கள்.